யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாடுகளோ, எலியாவின் தேவன் எங்கே? இந்த விசுவாச சோதனையில் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ராஜா, எலியாவின் தேவன் எங்கே என்று சுவாமி எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவரே யோர்தானை அடித்து பிளந்தது போல சுவாமி, இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் மகிமையான காரியங்களை நீர் செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். எலியாவின் தேவன் எங்கே என்று சுவாமி நாங்கள் இந்த காலை வேளையிலே கூக்குரலிட எங்கள் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நான் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று விருப்பப்படுகிறேன். சென்ற முறை பேசிய போது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து சொன்னது சிறு பிள்ளைகளை பார்த்து, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு இயேசு சுவாமி சொன்னார். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் ஒரு பங்காக இருக்கணும்னா எப்படி குழந்தையை போல் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி சென்ற முறை தியானித்தோம். அப்பொழுது முக்கியமாக எரேமியாவை குறித்து தியானித்தோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் இல்லாமல் ஆண்டவர் எலியாவை பார்த்து, நீ இருக்கிற சோதனைக்கே நீ வருத்தப்பட்டனா, இனி வரும் சோதனையை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போகிற, எப்படி கையாள போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, காலாட்படைகளோடே ஓடும்போதே உன்னை சோர்ந்து போக பண்ணுவார்களே, ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் சங்கீதம் 20 குறித்து பார்த்தோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒரு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் கடந்து போகணும்னா நாம் ஒரு குழந்தையை போல மாறணும். அதனால் இந்த காலை வேளையிலே என் மனைவி சென்ற முறை பேசிய போது எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கறக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளவில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. வசனம் என்னங்க சொல்லுது? தண்ணீரை கடக்கிற தருணம் வரும், ஆறுகளை கடக்கிற தருணம் வரும், அக்கினியை கடந்து போகிற தருணம் வரும், அக்கினி ஜுவாலைக்குள்ளாய் போகிற தருணங்களும் வரும். அதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த கடந்த வருஷத்தை முழுமையாக நம்ம பார்த்தோம்னா, நம்ம கடைசி 2 வாரத்தில் இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு சண்டே தான் இருக்குது. நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள், ஆனால் ஒரு தராசை போல அநேக சோதனைகளும் இருந்துச்சு. அங்கிள் சொன்ன மாதிரி, ஊழியர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு நோட் புக் எடுத்து நம்ம எழுதலாம், என்னென்ன நன்மைகள் ஆண்டவர் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்னென்ன சோதனைகள் வந்துச்சு, அந்த சோதனை எப்படி கடந்தோன்னு சொல்லி அதையும் எழுதலாம். தண்ணீர்களை கடக்கும் தருணம் நிச்சயமாக வரும், ஆறுகளை கடக்கிற தருணமும் உங்கள் வாழ்க்கையில் வரும், அக்கினி ஜுவாலையும் அக்கினியும் கடக்கிற தருணங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே வரும். நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து மட்டும் பார்க்காம ஆண்டவர் நமக்காய் நம்மை சோதித்து அதன் மூலமாய் நம்மளுடைய கேரக்டரை, நம்மளுடைய கிறிஸ்துவ ஒழுக்கத்தை ஆண்டவர் மேன்மையாக்குறதை நம்ம மறந்துடுறோம். சோதனைகளினோடே கறக்கும்போது தான் நம்மளுடைய
நம்முடைய ஆண்டவருடைய மெச்சூரிட்டி, நம்ம கிறிஸ்துவ மெச்சூரிட்டி அதிகமாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அதனால இந்த காலை வேளையில் நான் உங்கள் மத்தியில் கிறிஸ்பா சோதனைகளை ஆண்டவர் கடக்க செய்வார். அப்படி கடக்க செய்வதற்கு மன தைரியம் நம்ம இடத்துல இருக்க வேண்டாம். என்ன தைரியம் இருக்கணும்னா, ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார்ன்ற தைரியம். அந்த தைரியம் இருந்துச்சுன்னா நாம் நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றியான கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆண்டவர் நேசிப்பதின் உறுதி உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானா, நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து திகையாமல் மேலான காரியங்களை குறித்து நீங்கள் நாடுவீங்க. மேலான காரியம் என்னது? ஆண்டவருடைய இரண்டாம் வருகை. எப்போ நம்ம சோதனைகளை கடக்குவோம், எப்போ இந்த உலகத்தை நம்ம கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துக்குவோம், எப்போ இந்த உலகத்தின் பாடுகளினோடே நம்ம ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து நடக்கிறோமோ, அந்த விசுவாசம் உறுதிப்படுதோ, அந்த விசுவாசத்தின் மத்தியிலே ஆண்டவர் பெரிய கிரியைகளை செய்வார். நீங்கள் அதை குறித்து வருத்தப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரை நோக்கியே, இலக்கை நோக்கியே பவுலை போல ஓடிக்கொண்டே இருப்பீங்க. அதுதான் ஆண்டவருடைய மெய்யான அழைப்பு. அந்த சவால்கள் சில நேரங்களில் எதிர்பாராத நேரத்தில் வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இப்போ ஹாசனியோட வீடை கட்டி முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக வீடுங்களை நீங்கள் கட்டியிருக்கீங்க. அங்கிள் கேட்டால் ஒரு 23 25 வீடுன்னு சொல்லிட்டு கணக்கு இல்லாமல் சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு பெரிய காரியத்தையும் ஒரு பெரிய ப்ராஜெக்டையும் முடிக்கிறப்போ நம்ம நினைப்போம், கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈஸியாக உட்காந்துடலாம், கொஞ்சம் சாதாரணமாக உட்காந்துடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்போ தான் ஒரு பெரிய சோதனை வரும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய வெற்றி வரும் வேளையில், சரி எனக்கு இது கிடச்சிடுச்சு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அடுத்த ஒரு பெரிய சோதனை வரும். ஆண்டவர் சோதனை கொடுக்க ஆசைப்படுறதில்ல, பட் ஆனால் நம்ம ஒரு பெட்டர் கிறிஸ்டியனாக இருக்கணும், நம்ம ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு சோல்ஜரை ப்ரிப்பேர் பண்ணுறது போல் நம்மையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கார், நம்மையும் ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதுதான் உங்கள் மத்தியில் இன்றைய காலை வேளையில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களையும் குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன். நானும் சிந்தித்தேன், என்ன நம்ம எலியாவை குறித்து பேசுகிறோம், 2ஆம் வருகை எலியா எப்படி சரிப்பட்டு வரோன்னு பார்த்தா கரெக்டாக ஊழியரையா சொன்னாங்க, எலியாவை பற்றி பேசினாங்க. நீங்களும் எலியாவை குறித்து பாட்டு பாடினீங்க. அது ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு. சரி, ஆண்டவர் நிச்சயமாக இந்த காலை வேளையிலே பேசி கொண்டிருக்கிறாருன்ட்டு. 18ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமனுக்கு தமிழில் என்ன? பஞ்சம். ஒரு பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் அப்போ தான் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே எலியா சொல்கிறாரு, ஆகாபை கூப்பிடு, அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கூப்பிடு, நாம அவங்களா பார்த்துடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு கர்மேல் பர்வதத்தில் ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. நம்ம தமிழில் சொல்லணுன்னா இவர் வேற லெவல் ப்ரோ, அவர் வேற லெவல் ப்ராஃபிட் அவர். ஏன்னா என்ன பண்ணுறாருன்னா, 2 காளைகளை வெட்டி போட்டு வானத்திலேருந்து அக்கினி அந்த காளையை அப்படியே அக்கினியினால் சுட்டரிக்கும் சொல்கிறாரு. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்துருக்காரு. அவங்க எல்லாம் குதிக்கிறாங்க, அவங்கள வெட்டுறாங்க, பெருசாக அவங்களுடைய தேவர்களை நோக்கி கூப்பிடுறாங்க. ஒரு பதிலும் இல்லை. காலை முதல் சாயந்தரம் வரை அவர்கள் அதுலேயே இருக்காங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாகால் மக்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. நம்ம ஹீரோ வராரு, எலியா வராரு. அவர் சொல்கிறாரு, மேலே தண்ணி ஊற்றுங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, சுற்றி நல்லா தண்ணி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பின்பு அக்கினி வானத்திலிருந்து மொத்தத்தையும் பச்சிட்டு போடுகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய வெற்றி. அதோடு அந்த வெற்றி நிற்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 450 பாகால்களுடைய ஊழியர்களையும் வெட்டி போடுங்கன்றார். அவங்களையும் கொண்டு போட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதுவரையிலும் இஸ்ரவேலிலே கண்டிராத ஒரு பெரிய வெற்றியை அந்த மனுஷன் காண்கிறார்.
அதுக்கப்புறம் ஆகாப் கிட்ட போய் சொல்கிறாரு, நீ ஓடிப்போ, பெரிய மழை வரப்போகுதுன்றாரு. அப்போ தான் அந்த கையளவு மேகம் போய் போய் எட்டி பார்த்த பிறகு ஒரு கையளவு மேகம், ஒரு கையளவு நம்பிக்கை அங்கே வருகிறது. இதன் மத்தியில், இந்த வெற்றிக்கு மத்தியிலே என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய கை இவர் மேல் அதிக பலமாய் வருகிறதுனால் இவர் தைரியமாக ஓடி போகிறார். ஆகாப் எப்படி வந்து ரதத்தில் போகிறாரு, அந்த அளவுக்கு இவர் வேதமாக ஓடி ஜெஸ்ரீலுக்கு போகிறாரு. ஜெஸ்ரீலுக்கு தமிழில் என்ன? எஸ்ரேல். ஜெஸ்ரீலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு எஸ்ரேலுக்கு போயிட்டு அங்கே இருக்கார். அங்கே இருக்கிறப்ப தான் ஜெசிபல், அதாவது எசபெல் தமிழில், எசபெல் என்ன பண்ணுறாங்க, ஆகாபுடைய மனைவி, நிச்சயமாய் உன்னை கொன்று போட்டுடுவேன்றாங்க. அப்போ தான் பெரிய வெற்றி வந்துச்சு. அப்போ தான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடத்தி முடித்தார். இதுவரையிலும் யாரும் கண்டிராத வெற்றி. இனி எல்லாரும் ஆண்டவருக்கு பயப்படுவாங்க, என்னை குறித்தும் பயப்படுவாங்க. ஏன்னா வந்து மிகப்பெரிய வெற்றி எனக்கு கடந்து வந்துருச்சு. இனி எதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் மீது நிச்சயமாய் ஒரு பயம் இருக்கும். எசபேலே பயப்படுவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த தருணத்தில் இவருக்கு ஒரு மிரட்டல் வருது. நிச்சயமாக இதே நேரத்தில் நாளைக்கு உன்னை கொண்டு போடலன்னா பாரு, நான் எசபேல் இல்லை அப்படின்றாங்க. பயந்து போகிறார். அவரால் ஒரு நாள் கூட நிம்மதியாக அந்த நன்மையை நினைத்து அவரால் களி கூற முடியல. நமக்கும் அந்த மாதிரி எத்தனையோ நாட்கள் நடக்குது பார்த்தீங்களா? நம்மளும் எவ்வளோ நன்மை செய்கிறோம், சுற்றி சுற்றி நன்மை செய்கிறோம். ஆனால் நன்மை செய்துட்டு உட்காரும்போது அந்த நன்மையை நம்மளால் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண முடியாது. எங்கிருந்தாச்சும் ஒரு சோதனை வரும், எதிர்பாராத ஒரு வித்தியாசமான சோதனை வரும். எங்கிருந்தாச்சும் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான காரியங்கள் நடக்கும். அப்படி தான் இந்த இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷமாயும் சோதனையின் வருஷமாயும் இருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அப்படி இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நான். அவரால் வந்து அமைதியாக உட்கார முடியல. ஜாலியாக சோஃபாவில் போயிட்டு கால் மேலே கால் போட்டு அவரால் உட்கார முடியல. ஏன்னா எசபேல் கிட்டேருந்து அவருக்கு வந்து மிரட்டல் வந்துருச்சு. நாளைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக காலி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, 4வது வசனத்தை பார்த்தீர்களா? அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ரொம்ப வருத்தமான காரியம். எதற்கு வருத்தமான காரியம்னா, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இன்னைக்கு அருமையாக சொன்னாங்க ஊழியர் பாவத்தை குறித்து. நானும் அநேக தரம் இந்த வருஷத்தில் என் பாவத்தை குறித்து நினைத்து, என் பழைய பாவங்களை குறித்து நினைத்து கதறி இருக்கிறேன். இந்த மாதிரி சோதனைகள் வரும் நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்மளும் என்ன பண்ணுறோம், எலியாவை போல ஆண்டவர்கிட்ட முறையிடுறோம். போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நான் சாக வேண்டும் என்று கோருகிறோம். கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இந்த தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா இவர் வேற லெவல் தீர்க்கதரிசிங்க. சாதாரண தீர்க்கதரிசியில் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு பின்பாக அந்த லேண்டில் தோன்றவே இல்லை. குறிப்பாக இஸ்ரேல் ராஜாக்கள் மத்தியிலே ஒரு நல்ல ராஜாவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சீனில் இவர் வெளியில் வர்றாரு. ஊழியர் சொன்னது மாதிரி இவர் 7 அற்புதங்களை செய்கிறார். எலிசாவோ எனக்கு டபுள் போர்ஷன் ஆஃப் த ஸ்பிரிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்தில் எழுதியிருக்கு 14 அற்புதங்களை செய்கிறார். என்ன அருமையான ஒரு வேத புஸ்தகம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி கதறுகிறார், போதும் ஆண்டவரே, நான் மரித்து போகிறேன்.
என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அநேக தாய்மார்கள், அநேக தந்தைகள் இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்க கிட்ட இருந்து அந்த மரியாதை இல்லை. ஒரு சில பிள்ளைகள் இந்த வீடியோ கேம்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்ட்டே புரியாமல் ஒரு முனைப்பே இல்லாமல் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அநேகருடைய வாழ்க்கை எங்கெங்கோ தொலைந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகள் அந்த ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்னு கூட தெரியாமல், தெரிஞ்சாலும் அதை கண்டு கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஒரு யங் தம்பி எங்கள் வீட்டுக்கு வந்தான் படிக்கிறதுக்கு, எங்கள் வீட்டில் தங்கியிருந்தான். அவன் தவறான காரியங்களை பார்த்து கொண்டிருந்தான். நான் அவன்கிட்ட போய் நேராக கேட்டேன், ஏண்டா தம்பி இப்படி பார்க்குற அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? எங்கள் வயசுக்கு அதுதான் பார்க்கணுமாம்மா அப்படின்னு. அவ்வளோ தைரியம். அவனுக்கு ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆஸ்திரேலியா தேசத்துலேயே அவன் செட்டில் ஆகிருந்திருக்கலாம். ஆஸ்திரேலியா தேசத்துலேயே ஒரு பரிசுத்தவானாய் மாறி இருக்கலாம். ஆஸ்திரேலியா தேசத்துலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு நல்ல மனைவியை அங்கே கண்டு அங்கே அவன் செட்டில் ஆகிருக்கலாம். இன்று ஒரு கால் ஊன்ற இடம் இல்லாமல் ஒரு வேறு வேறு தேசங்களுக்கு அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். அவனை குறித்து நானும் என் மனைவியும் நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவோம். இதை போல் அநேகர் இருக்காங்க. ஆனால் தேவ மனுஷரும் இருக்காங்க. தேவ மனுஷர் அவர்கள் படுகிற கஷ்டங்களை நோக்கி சொல்கிறாங்க, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ஒரு கோழையை போல ஆண்டவர் அவனோடு பலமாக இருப்பதை மறந்து அந்த சூறை செடியின் கீழே படுத்து இது பண்ணான். நாமளும் ஒரு சில நேரத்தில் சவால்களும் சோதனைகளும் வரப்போ ஒரு மாதிரி ரிசைன் பண்ணிடுறோம். நம்மளும் நினைக்கிறோம், வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சு, இந்த காரியம் முடிஞ்சிச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணாம், இந்த சொந்தக்காரை தூரமாக வச்சிடலாம், என் தம்பியை தூரமாக வச்சிடலாம், என் தங்கச்சியை தூரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் அதே தான் எலியாவும் செய்தார். அவர் சூறை செடியின் கீழே படுத்து கொண்டார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, மகா பெரிய தீர்க்கதரிசி. என் வாழ்க்கை முடிந்தது, இது போதும் என்று படுத்து கொண்டார். ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் உண்மையான கரிசனை உள்ள ஆண்டவர். ஒரு குழந்தை சாப்பிடாம தூங்கிட்டாங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? எப்படியாச்சும் எழுப்பி கொஞ்சம் பாலையாச்சும் கொடுத்து ஒரு பிஸ்கட்டையாச்சும் கொடுப்பாங்க. அதுபோல் ஒரு தாயின் இருதயம் படைத்த நம்முடைய தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் மறுபடியும் தூங்க போயிடுறான். மறுபடியும் 7வது வசனத்தில், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஆண்டவர் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் தான் சொன்னார். ஆனால் எங்கே போனோன்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை. அதனால் இவன் வெகு தூரம் பிரயாணப்பட்டு போயிடுறான். 11வது வசனம் 12வது வசனம், அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். இவன் என்ன பண்ணுறான்? ஓரே பர்வதத்திற்கு போகிறான். ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகிறான். 40 நாள் 40 இரவு நடந்து அந்த இடத்துக்கு செல்கிறான். அந்த குகைக்குள்ளாக செல்கிறான். அந்த இடத்துல அவன் இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு கூட அருமையாக பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று.
பூமி அதிர்ச்சியும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சியின் பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. தூதன் சொன்னது தான் ஆண்டவரும் சொல்கிறாரு. முதல்ல தூதன் அனுப்புகிறார். அடுத்த முறை இவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான், ரொம்ப நடந்துட்டான், ரொம்ப களைத்து விட்டான், அதிகம் பிரயாசப்பட்டுட்டான், அதிகமாய் மனுஷர் இவனை காயப்படுத்தி விட்டார்கள், அதனால் நானே சென்று அவனிடத்தில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மறுபடியும் 2 வசனம் படிப்போங்களா? 15, 16. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்றார். 16வது வசனத்தில் ஜெஹூவை வந்து ராஜாவாக்கு இஸ்ரேலுக்கு. அதுக்கப்புறம் எலிசா தீர்க்கதரிசியை நீ வந்து உன் ஸ்தானத்திலே அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்றாரு. நம்ம நினைப்போம், நம்ம ஓடி வந்துட்டோம், அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இனி இதற்கு மேலாக எனக்கு வாழ்க்கை இல்லை. இதே இடத்துல ரொம்ப கொச்சையாக சொல்லுவாங்க, இந்த குண்டு சுட்டிலேயே தான் நம்ம குதிரை ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம இந்த இடத்துலையே தான் நம்ம சுற்றிட்டு வரணும் போல இருக்கு, நம் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு விட்டது என்று நினைக்கிற நிலைமையில் ஆண்டவர் ஆறுதலாய் ஏஞ்சலை கொண்டு தட்டி எழுப்புகிறார். அதுக்கப்புறம் அவரே வந்து ஆறுதலாய் பேசுகிறார். ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவதை போல எழுப்பி உணவு கொடுத்து, இப்போ நீ போக வேண்டிய தூரம் அதிகம்ன்றாரு. தவறான இடத்துக்கு வந்த போதும் அவனை செல்லமாக பேசி, நீ வந்த இடம் தவறான இடம், ஏன் நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாமும் அநேக முறை ஆடுகளைப் போல ஒருவேளை திசை விட்டு திசை போய்விடுகிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய வசனம் என்னவென்றும் ஆண்டவருடைய வழி என்னவென்றும் தெரியாமல் நம்ம ஓடி போயிடுறோம். அதுக்காக தான் அந்த நீதிமொழிகளை போட்டிருக்கு, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே நீர் நல்லவர் சொல்லாமா? ஆமாம், ஆண்டவர் நிச்சயமாகவே நல்லவர். இதை எதுக்கு நான் பார்த்தேன்னா, எலியாவை குறித்து எதற்கு இந்த காலை வேளையிலே நம்ம தியானித்தோம்னா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவர் எலியாவை போல் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார், உண்மையாகவே நேசிக்கிறார். ஒரு தாயை போல நேசிக்கிறார், ஒரு பிள்ளையை போல நம்மை பார்க்கிறார். நம்முடைய நல்ல நாட்களிலும் கெட்ட நாட்களிலும் அவர் மாறுவதே இல்லை. நம்மளுடைய பரிசுத்த நாட்களிலும் நம்மளுடைய பாவ நாட்களிலும் அவர் மாறுவதே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றிகளிலும் தோல்விகளிலும் அவர் மாறுவதே இல்லை. நாம் நன்மையாக பேசினாலும் தீமையாக பேசினாலும் அவர் மாறுவதே இல்லை. அவர் மாறாத கர்த்தர். அவரின் அன்பு மாறுவதே கிடையாது. தாவீது ஒரு பெரிய தவறை பண்ணிடுறான். எலியா பண்ணது தவறே இல்லைங்க, தவறான இடத்துக்கு ஓடிட்டார், அவ்வளோதான். ஏன் இங்கே வந்தன்னு கேட்டார். இதை காட்டிலும் பெரிய தவறை தாவீது செய்து விடுகிறான். ஒரு மனுஷனை, உரியா என்ற மனுஷனை அவன் கொலை செய்து விடுகிறான். அதை காட்டிலும் ஒரு பெரிய பாவம். அப்பொழுது அந்த பத்சேபாளுடைய பிள்ளை இறந்து போகிறது. அதற்கு பிற்பாடாக பத்சேபாள் மீண்டுமாய் கருவுறுகிறாள். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி, இத்தனை பெரிய பாவம் நடந்திருந்தாலும், இத்தனை பெரிய ஃபெயிலியர்
தாவீதுடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும், தாவீது இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தபடியால் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி சாலமனுக்கு ஒரு பேர் வைக்கும்படி சொல்லுகிறார். சாலமனுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு பெயர் வைக்கும்படி சொல்லுகிறார். இது எத்தனை பேர் தெரியும் தெரியாது. இந்த வசனத்தை பாருங்க, அருமையான வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 24வது வசனத்தில் போட்டிருக்கு, அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. 25ஆம் வசனம் படிக்கலாமா? அண்ணன் படிக்கிறீங்களா? அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்பி அவன் கர்த்தரின் நிமித்தம் சொல்லுங்க அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். எதிதியா என்று பெயரிட்டான். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும். And because the Lord loved him, he sent word through the Nathan the prophet to name him Jedediah அப்படின்னு இருக்கும். அதுதான் எதிதியா அப்படின்னு இருக்கு. அந்த ஜெடேடியாக்கு பொருள் என்னன்னா, loved by the Lord, ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவன். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைக்கிற பேர் இதுதான், ஜெடேடியா. அப்படின்னா ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவன், ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவள். இதுதான் உண்மையான தேவ வசனம். இந்த வசனம் தான் முதலிலிருந்து கடைசி வரை போய்கொண்டிருக்கிறது. ஆதாம் தவறு செய்த போது ஒரு ப்ராஃபஸி இருக்கு, ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அந்த சர்பத்தை ஆண்டவர் மிதித்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னா அது இயேசு சுவாமி தான். சங்கீதம் 22 எடுத்து படிச்சிங்கன்னா அது இயேசு சுவாமியை குறித்து நிச்சயமாக இருக்கிறதுன்னு தெரியும். ஏசாயா 53 எடுத்து படிச்சிங்கன்னா அது இயேசு சுவாமியை குறித்து தான் இருக்கு தெரியும். அத்தனை ப்ராஃபஸிஸ், இந்த ப்ராஃபஸிஸ்க்கெலாம் பேர் மெஸ்ஸியானிக் ப்ராஃபஸிஸ். ஏன்னா இயேசு பிறப்பை குறித்து சொல்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. அதில் என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இவ்வளவாய் உங்களை அன்பு கூறுகிறார், ஆண்டவர் இவ்வளவாய் என்னை அன்பு கூறுகிறார். அடுத்து ஒரு வசனம் படிப்போங்களா? வெளிப்பாடுகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்பாடுகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படி அதில் போட்டிருக்கு, இதோ உங்கள் பாதங்களுக்கு முன்பாக அவர்கள் வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிலடெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சோதனைகள் வரலாங்க, தண்ணீர்கள் வரலாம், ஆறுகள் வரலாம், அக்கினி வரலாம், அக்கினி ஜுவாலை வரலாம். நம்முடைய வாழ்க்கையில பல சோதனைகளும் பல சவால்களும் மாறி மாறி வரலாம். ஆனால் அந்த சவால்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் சொல்கிற காரியம், உன்னை ஒருவர் வெட்கப்பட்டிருந்தால் நீ என்னை நம்பி ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வாயானால் நான் நிச்சயமாய் உன்னை குனிந்து போக செய்ய மாட்டேன், உன்னை தலைகுனிய செய்ய மாட்டேன், உன்னை நிமிர்ந்து நடக்க செய்வேன். உன்னை வெட்கப்படுத்தின ஜனங்கள் உன் முன்னே வந்து பணிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னார். இது எங்களுக்கு ரொம்ப ஒத்த வசனம், எனக்கும் என் மனைவிக்கும். சென்ற வருடம் இந்த வருடம் இங்கேருந்து ஜனவரி மாதம் கிளம்பி போனப்போ எங்கள் சபையே உடைந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுடைய யூத் லீடர் கிளம்பி போயிட்டார். அடுத்து எங்கள் வர்ஷிப் பண்ண லேடி பிலிப்பீன்ஸ்க்கு வீசா இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க ஒரு பிலிப்பினோ. அப்புறம் சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு ஒருத்தங்கிட்ட கொடுத்துருந்தோம். அவங்க எனக்கு புதுசாக வேலை கிடச்சிச்சு, அதனால் என்னால் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அநேக சவால்கள் ஊழியத்தில், அநேக சோதனைகள். மீண்டுமாய் சபையை ஆரம்பிக்கிற மாதிரி இந்த ஏர்லி இன் திஸ் இயர் ஒரு புதிய அனுபவம். அதன் மத்தியில் ஆண்டவர் எங்களிடத்தில் பேசினது, உங்கள் சபையை விட்டு போனவங்களாம்
வந்து உங்கள் முன்பு பணிந்து அவங்க அவங்க வந்து அங்கங்கே இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் என்னை உண்மையாக நேசிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லாங்களா? ஒரு ஆமேன் சொல்லாங்களா? ஒரு பெரிய ஆமேன் சொல்லாங்களா? என்ன தெரியுங்களா, இது உங்கள் மனசோட ஆழத்தில் போகணும். ஆவி ஆத்மா சரீரம் இருக்கீங்களா, உங்கள் ஆத்மாக்குள்ளே போகணும். என்ன சொல்கிறோம் நம்ம? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ இந்த ஆத்மாக்குள்ள இந்த வார்த்தை போகணும். என்ன போகணும்னா, இயேசு என்னை நேசிக்கிறார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்னை விட மாட்டார். தண்ணீர்கள் புரண்டு வந்தாலும் என்னை விட மாட்டார். ஆறுகள் புரண்டு வந்தாலும் என்னை விட மாட்டார். அக்கினி கடந்து வந்தாலும் என்னை விட மாட்டார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னை விட மாட்டார். அக்கினி ஜுவாலை என் பேரில் பற்றாது. நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள். அவர் என்னை முழுவதுமாய் நேசிக்கிறார். அவர் இரத்தத்தை கொடுத்து என்னை நேசிக்கிறார். அவருடைய உடம்பு எனக்காக பிற்கப்பட்டது. அவருடைய நேசம் என்னோடு இருக்கிற அனைவரை காட்டிலும் மேலான ஒரு நேசம், அதை போல ஒரு நேசம் இல்லை அப்படின்றது ஆத்மாக்குள்ள போகணும். இந்த காலை வேளையில் உங்க ஆத்மா கிட்ட சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். அவருடைய நேசம் மெய்யான நேசம். நீங்க எலியாவை போல பயந்து கடந்து ஓடிக்கொண்டு இருப்பீர்கள்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் எழுந்து சாப்பிட, உனக்கு இன்னும் கொஞ்சம் பெலன் வேணும். மனுஷர் உனக்கு சோதனை கொடுத்தாலும் உனக்கு பின்பாக நான் ஒரு அரணாய் நிற்கிறேன்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வெளிப்பாடுகளின் புஸ்தகம் எதுக்கு தெரியுங்களா படிக்கணும்? வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். நீங்க யாருங்க? பாக்கியவான்கள். நான் பாக்கியவான் சொல்லுங்க. இந்த மீதம் இருக்க 8 நாளில் வீட்டுக்கு போயிட்டு வெளிப்பாடுகளின் புஸ்தகத்தை முழுவதுமாய் படிங்க. அதன் மூலமாய் உங்களுக்கு என்ன வரும்? பாக்கியம் வரும். நீங்க அதை அறிவதை மாத்திரம் அல்ல, நீங்க அதை கேட்பதை மாத்திரம் அல்ல, அதில் எழுதி இருக்கிறதை நீங்க கை கொள்வீர்களானா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கொண்டு மகத்தான பெரிய காரியங்களை செய்வார். அதில் என்னங்க போட்டிருக்கு? 1:3 பாக்கியவான்கள்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை வருது. காலம் சமீபமா இருக்கிறது. எதற்குங்க காலம் சமீபமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காலம் சமீபமா இருக்கிறது. நாளைக்கு இந்த பைக் எப்படி வாங்குவேன், நாளைக்கு இந்த கார் எப்படி வாங்குவேன், இந்த வீட்டை எப்படி வாங்குவேன், அந்த கடன்காரனுக்கு எப்படி கடன் கொடுப்பேன், என்னை கேட்கிற மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று திகைத்து கொண்டிருக்கிற தேவஜனமே, அதை எல்லாவற்றையும் விட்டு, உன் கவலைகளை விட்டு ஆண்டவரை நோக்கிப்பார். நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆல்பாவும் ஒமேகவுமாய் இருக்கிற அவரை நீ நோக்கி பார்க்கும்பொழுது உனக்கு விடுதலை 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 என்று ஆண்டவர் எழுதுவார். இந்த காலை வேளையில் உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னுடைய பாவத்தை அவர் மறைத்து அவர் சுத்திகரித்து உன்னை தேவ மனுஷனாக்க ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினி இந்த காலை வேளையில் இருக்கிறது. அதே எலிய அழைத்த அதே பரிசுத்த ஆவியின் அக்கினி, அதே பவர் இன்றும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. உண்மையாகவே உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ அவரை கூப்பிடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுதே திசை மாறும். உனக்காய் காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் வரும். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நீ மகிமை பாராட்டாமல் நீ இயேசுவை குறித்தே மகிமை பாராட்டுவாய். ஏனென்றால் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நீங்கள் நிச்சயமாகவே ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிற வாழ்க்கை உங்களுக்கு வருமானா உங்களுடைய வாழ்க்கை மேன்மையானதாய் மாறும்.
விரைவாக 2 வசனத்தை படித்துவிட்டு முடிக்கப் போகிறேன். ஏசாயா 43:2 ஆரம்பித்தோம். ஆண்டவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதற்கு ஏசாயா 43:3 ஏசாயா 43:4 ஒரு பெரிய சான்று. என்ன சொல்கிறது என்றால், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் என் இரட்சகருமாய், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். என்னங்க சொல்றாரு? நம்ம ஒரு மனுஷன்தான், ஆனா உங்களை மீட்கும் பொருளாக என்ன கொடுப்பாராம்? எகிப்தை கொடுப்பாராம். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும், தராசுல உனக்கு ஈடாய் வைப்பது போல ஒரு தேசத்தை வைப்பேன்னு சொல்றாரு. சேபாவையும் எத்தியோப்பியாவையும் வைப்பேன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு ஆண்டவரை நீங்க என்னை நேசிக்கிறீங்கன்னா, உனக்காக நான் ஒரு தேசத்தையே கொடுத்துடுவேன், உனக்காக உனக்கு ஈடாக இன்னொரு 2 தேசத்தையும் கொடுப்பேன், அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்றாரு. 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் மேன்மையா இருக்கும். நீர் என் பார்வைக்கு அருமையானபடியினால். என் மனைவி என் மகனை பாப்பா, அவளால் சிரிக்காமே இருக்க முடியாது. அவன் பாப்பா, அவனை முத்தம் கொடுப்பா, அவனை பாப்பா கொஞ்சுவா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்பு. இந்த வசனம் பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். ஒரு தாய்க்கு ஒரு மகன் எப்படி அருமையா இருக்கானோ அதை போல நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் என்ன பண்றாரு? கனம் பெற்றாய், கனம் பெற்றாய், ரெஸ்பெக்ட். நீ கனம் பெற்றாய். நான் உன்னை சிநேகித்தேன். He is your friend. அநேகர் நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்களா? அநேகர் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களா? அநேகர் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாட்டாங்களான்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையான நேசம், உண்மையான சிநேகிதம், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே இருக்கு? நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். உன் ஒருவனுக்கு பதிலாக, உன் ஒருத்திக்கு பதிலாக நான் ஜனங்களையும் மனுஷரையும் கொடுப்பேன்றார். அது போதில்லைன்னா நான் தேசங்களை உனக்கு ஈடாக கொடுப்பேன் அப்படின்றார். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்ற உண்மை உங்களுடைய இருதயத்தில் இப்போ கடந்து வரணும். அந்த அளவுக்கு தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற உண்மை உங்கள் ஆத்துமாக்குள்ளாய் கடந்து வரணும். கொஞ்ச நேரம் எழுந்து துதிப்போங்களா? கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா, அவரை நோக்கி பார்ப்போம். நீர் எவ்வளவாய் என்னை நேசிக்கிறீர் என்ற உண்மை என் இருதயத்தின் உள்ளே ஊடுருவி செல்லட்டும் சுவாமி. நீர் எவ்வளவாய் என்னை நேசிக்கிறீர் என்ற உண்மை ஆண்டவரை என் ஆத்துமாக்குள்ளாய் ஆண்டவரே ஆழ செல்லட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் லெட் டீப் கால் டு டீப். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆழத்தை நோக்கி கூப்பிடட்டும். ஆண்டவரே, ஆழமான இருதயத்தோடு மனுஷர் உம்மை நோக்கி கதறுவார்களேனா, ஆண்டவரே நீர் அவர்களை நோக்கி பாருங்க. எனக்கு இந்த காலை வேளையில் விடுதலை வேணும், எனக்கு காலை வேளையில் எனக்கு ஒரு புதிய திருப்பம் வேணும், இந்த காலை வேளையில் என்னுடைய வாழ்க்கை மாறணும், இந்த காலை வேளையில் மனுஷரை மன்னிக்கிற எபிலிட்டி எனக்கு வரணும், மனுஷரை மன்னிக்கிற திராணி எனக்கு வரணும். என்னை காயப்படுத்தினவர்களை நான் மன்னிக்கவே இல்லை, நான் மற்ற உலக காரியங்களை குறித்து சிந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லுகிற மக்கள் இருப்பீங்கன்னா இங்கே முன்பாக கடந்து வாங்க, இங்கே வந்து நில்லுங்க, தேவ பிரசன்னத்தில் வந்து நில்லுங்க. தேவ ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். நான் உண்மையாகவே நான் ரட்சிக்கப்படணும், ஆண்டவருடைய ரட்சிப்பு என் இருதயத்துக்குள்ளாய் கடந்து வரணும்னு சொல்லி ஏங்கி அழுங்க. இப்பொழுது துதிக்கிற நேரம், துதிங்க, துதிங்க. இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் சுவாமி. எங்களுக்கு ஈடாக மனுஷரையும் ஆண்டவரே, எங்களுக்கு ஈடாக ஜனங்களையும்
எங்களுக்கு ஈடாக ஆண்டவரே நீர் சுவாமி தேசங்களையும் தருகிற தேவனாய் நீங்க இருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆறுகள் மத்தியில கடந்து போயிருக்கிறோம். தண்ணீர்கள் எங்களை நோக்கி புரண்டு வந்திருக்கிறது. அக்னியிலே நாங்கள் இந்த வருஷம் நடந்திருக்கிறோம். அக்னி ஜுவாலையிலே நாங்கள் பற்றாதபடி நீங்க என்னை காத்து கொண்டீங்க. உம்முடைய கரம் எங்களை விஸ்தரித்திருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி இருக்கிறது. தீமைக்கு எங்களை விலக்கி காத்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி தேவரீர் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. எலியாவை கரம் தொட்ட தேவன், எலியாவை பலப்படுத்தின தேவன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எலிசா கதறினது போல இந்த காலை வேளையிலே எலியாவின் தேவன் எங்கே என்று சுவாமி நாங்கள் கதறுகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக சுவாமி யோர்தான் பிளக்கட்டும். சிலர் ரதங்களோடு குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆண்டவரை நோக்கி கதறுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களை நான் மகிமைப்படுத்தாம, இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நான் நம்பிக்கை வைக்காம, இந்த உலகத்தின் காரியத்தை நாங்கள் குறித்து ஆண்டவரை பார்க்காம, ஏசப்பா உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆதாரமாய் வைக்க, உம்மீது நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ சுவாமி எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சுவாமி. மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவர்களுடைய செவிகள் கேட்கவும் இல்லை, அவர்களுடைய கண்கள் பார்த்ததும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற காரியங்களை ஒருவரும் அறிய மாட்டாங்க, உங்களுக்குமே தெரியாது. இப்பொழுதே உன் மனதிலே ஒரு டிசிஷனை நீங்கள் எடுப்பீங்கன்னா, ஆண்டவரே இனி உமக்காய் ஓடுவேன், உம் நேசத்தின் மீது நம்பிக்கை வைப்பேன், உம் நேசத்தை குறித்தே மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே, உம் நேச கரம் என்னோடு இருந்தா எதுவும் என்னை அசைக்காது சுவாமி. தண்ணீர்களோ ஆண்டவரே, ஆறுகளோ ஆண்டவரே, அக்கினியோ அக்கினி ஜுவாலையோ எதுவும் எங்களை அசைக்காது ராஜா. உம்முடைய நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை சீல் பண்ணுகிறோம் ராஜா. கேட்ட வார்த்தைகள் சீல் ஆகட்டும் சுவாமி. ஆண்டவரே, அது வழி அருகே விழுந்த விதை போல சாத்தான் வந்து எடுத்து கெடுத்து போடாதபடி, ஆண்டவரே இந்த உலகத்தின் பாடுகள் முட்களால் நெருக்காதபடி, ஆண்டவரே இந்த வார்த்தையை சீல் பண்ணுகிறோம் ராஜா. அது 30, 60, 100 கனி கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.